வெல்கம் பேக் டு அனதர் சக்ஸஸ் ஸ்டோரி. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் வந்துட்டா ட்ரைனிங் ஆஃபர் பண்ணிட்டு அவங்க இப்போ ரீசெண்ட் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதை பற்றி அவங்க என்ன ரீசன்னால இது சூஸ் பண்ணாங்க, இது எப்படி சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறுச்சு அப்படின்றத ஒரு டெஸ்டிமோனியில் ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ சார். சார் என் பேர் முகமது அஜிசுல்லா அண்ட் நான் வந்து எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து என்னென்னா, நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஒரு இன்ஸ்டியூட்ஸ் போயிட்டு வந்தேன், பார்த்தேன். அண்ட் ஐ ஃபெல்ட் கனெக்டட் டு திஸ் இன்ஸ்டியூட். அண்ட் ரெண்டாவது விஷயம், அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட எப்படி அந்த ஸ்ட்ரக்சர், அந்த லேர்னிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஐ ஃபெல்ட் தட் லைக் நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்துட்டு நான் மெயினாக சூஸ் பண்ண காரணம் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட ஒரு 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 கிளிம்ஸ் வேணும், ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட ஒரு பிகாஸ் ஐ எம் பாஸ்ட் அவுட் இன் லைக் 2011 passed out and 10 years I have been working in marketing field. ஸோ எனக்கு வந்து ஆஃப்லைன் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாக. ஆன்லைனில் வந்துட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இஸ் லைக் ஃபுல் ஸ்ட்ரக்சர்டு திங். அது ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு ரோல்ன்ற மாதிரி ஐ ஃபெல்ட் இட். ஸோ அதனால ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஐ ஹாவ் டு லேர்ன் சம்திங். ஏன்னா இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறேன். ஸோ அது அந்த நாலேஜ் எனக்கு கரெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஃபெல்ட் ஐ சூஸ் திஸ் இன்ஸ்டியூட். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரைட்டான பார்த்து. அதாவது உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்குமான்றதையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறனால இது உங்களுக்கு இந்த கம்பெனி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, இந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்றதை இதை நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்லாட் மட்டும் புக் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கா, ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃபைன். நம்ம ட்ரைனிங் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அட்டன் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங்னு சொல்லும் போது எப்படி இருக்குங்க சார்? குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங் நான் எப்போ ஃபெல்ட் பண்ணேன், எப்போ நான் இது பண்ணேன்னா, எனக்கு ஆஸ் யூஸ்வல் எவ்வளோ தான் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் we have to attend an interview as a fresher. Like this is business analyst, for this business analyst I'm a fresher. ஸோ அதுக்காக அப்போ வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு என்ன ரைட்டாக கற்றுக் கொடுத்து என்ன ரைட்டாக இந்த சென்ஸ் கைட் பண்ணாங்களோ, அது எதுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஐ ஃபெல்ட் இட் இன் இன்டர்வியூஸ், ஆக்சுவலி கிராக்கிங் த இன்டர்வியூஸ். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து குவாலிட்டி கரெக்ட் அண்ட் ப்ரிசைஸாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதான் இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா 6 months தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 months தான் ட்ரைனிங். அதாவது ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதே நம்ம ட்ரைனிங்காக இருப்போம். ஒரு 4 projects இருக்கும். நீங்களும் 4 projects பண்ணியிருப்பீங்களா சார்? ஸோ அது எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம ட்ரைனிங் நீங்கள் பண்ணதுக்கோ உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் மேட்ச் ஆகுதா? எது சொல்றீங்க சார் நீங்க? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைனிங்ல வந்து ஒரு 3 to 4 projects உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து செலக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே ப்ராக்டிக்கல் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ட்ரைனிங்ல அசைன் பண்ண ப்ராஜெக்ட்டும் கம்பெனி ப்ராஜெக்ட்டும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கா? எஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டேஷன் சிமிலாரிட்டிஸ் இல்லை. அது வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு 70 to 80% வந்து எனக்கு நான் இங்கே அப்ளை பண்ண நாலேஜ் வந்து அங்கே வந்து எனக்கு நான் அப்ளை பண்ண முடியுது. நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் வந்து எனக்கு அங்கே அப்ளை பண்ண முடியுது ஆக்சுவலி. பட் 20% இட் வேரிஸ் இல்லையா? ஏன்னா கம்பெனி அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்டு அது 20-30% வேரிஸ். அது டெஃபினெட்லி எல்லாத்துலேயும் இருக்கு. ஸோ பட் ஆனால் 70 to 80% ஹெவி நாலேஜ் வந்து என்னால் அங்கே அப்ளை பண்ண முடியுது ப்ராஜெக்ட்ஸ்ல. ஃபைன். ஸோ என்னன்னா இப்போ ட்ரைனிங் வைஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இப்போ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஃபினாக்கல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் மாறும். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் நான் அந்த பிஏ நாலேஜை நீங்கள் அங்கே அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ எம் ரியலி ஹாப்பி சார். நீங்கள் பிளேஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? நான் காக்னிசன்ட்ல பிளேஸ் ஆயிருக்கேன். காக்னிசன்ட்ல. ஓகே. என்ன சிடிசி சார் இப்போ பிளேஸ்? சார் 10 lakhs. 10 lakhs. ஓகே. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கும் போது மார்க்கெட்டிங்ல அது எவ்வளோ வாங்கியிருப்பீங்க அப்ராக்சிமேட்லி எந்த வந்து 8 கிட்ட இருந்தது சார். 8 LPA கிட்ட இருந்தது. ஸோ நீலி இப்போ 10 கிட்ட. ஆமா 10 கிட்ட இருந்தது. பட் லைக் 10 இயர்ஸா நான்
மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன். ஸோ லைக் ஐ பீன் இன் எவ்ரி ஸ்டேஜஸ் லைக் ஃப்ரம் கோஆர்டினேஷன் டு சூப்பர்விஷன் டு அசிஸ்டன்ட் மேனேஜர் டு மேனேஜர். ஸோ பட் மை லாஸ்ட் ஆன் சேலரி வாஸ் லைக் அரௌண்ட் 8 LPS. பட் நவ் இதுக்கு அப்புறமா அப்கிரேட் பண்ண பிறகு ஐ எம் கெட்டிங் அரௌண்ட் 10 LPS சாலிட்லி. லைக் இதுல நான் ஃப்ரெஷர். அப்போ எனக்கு லைக் பிசினஸ் அனலிஸ்ட்ல நான் ஃப்ரெஷர். இப்போ ரோலுக்கு நான் ஃப்ரெஷர். அதுக்கு நான் வந்து 10 LPS லைக் குட் கம்பேர் டு. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வேற ரோல்ல இருந்து பிஏக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்சேஷன் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ண முடியாது. கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கோரிலேட் பண்ணி எந்த ரீசனுக்காக நம்ம இந்த பிஏவை சூஸ் பண்ணீங்க, அதை எப்படி கிராக் பண்ண முடியுன்றதான். ஓகே சார், ஐம் ரியலி அகைன் அப்ரிஷியேட் யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் அது டவுட்னா கூட நீங்கள் தாராளமாக நம்ம கேட்கலாம். தேங்க்யூ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு கரியர் கேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ப்ரொஃபைலுக்கு எது சூட்டபிள்னு தெரியல, வேலை எனக்கு கிடைக்கணுமே, என்ன மாதிரி பண்ணால் பெட்டராக கிடைக்கும் அப்படின்றது தெரியலன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட், அதாவது ஆன்போர்ட் ஆகிற வரைக்கும், ஆன்போர்ட் ஆகிட்டு நீங்கள் வேலையை தக்க வச்சுக்கிற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் we will be offering. ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபார் ஷூர். ஸோ அதனால் எனி டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 100% ஃபுல் சப்போர்ட் நம்ம உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ் டு IT's 22 Pro.